ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கைட் டீலர் விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலை சேவிரமனோட எபிசோட் நம்பர் 33 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் போட்டு 32 எபிசோட் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போடாங்க, லைக் போட்டு பாருங்கள். அப்போனா தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் சன்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் பெரிய சண்டே நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் சன்னால் ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்படியே சாப்டர் 68 ஓப்பன் பண்ணால் அதில் கேப்டன் சன்னும் ஹீரோவோட எபிலிட்டியை பார்த்துட்டு மறந்து போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான். அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்த ஒரு எபிலிட்டியை போடுறான். அந்த எபிலிட்டியை போட்டான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது என்னோட எபிலிட்டியை கேன்சல் பண்ணிருச்சா, ஓ இதுதான் எபிலிட்டியை கேன்சல் பண்ணுற ஒரு எபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் சொன்ன வந்துட்டு கண்ணா இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பான். எனக்கு நீ உன்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணுற சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் உன்னோட எபிலிட்டியை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வெட்ட வர. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னால் போயிட்டு நின்று, நீ என்ன தான் என்னை எதிர்த்து நின்று சண்டை போட்டாலும், நீ என்ன தான் என்னோடய எபிலிட்டியை கேன்சல் பண்ணியிருந்தாலும், என்னால் எபிலிட்டியை யூஸ் பண்ண முடியாமல் போனாலும் நான் எப்போவுமே உன்னை விட ஸ்ட்ராங் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். உன்னோட லிமிட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடு, இதோட இதை விட்டுலாம் நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு சோல்ஜர்கிட்ட சண்டை போட சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா அவன் வெப்பன் ஆக்சுவலாக தரையில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். அப்போ காய்ஸ் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உன்னோட பிளேடு நல்லா சிறப்பாக செயல்படுது, நல்லா ஸ்பெஷல் கிரேட் மாதிரி தெரியுது, இது எங்கேருந்து எடுத்த, எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ இவன் வந்துட்டு லிட்டில் கிங், இந்த ஸ்வாடு என்னோட எங்கர் பிரதர் கிரியேட் பண்ணது, அவனோட நிக்நேம் ஸ்மித்திலு, அவனோட ஒர்க்கு எப்போவுமே நேர்த்தியாகவும் உயர்தரமாகவும் செஞ்சு கொடுப்பான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வேணால் எங்கள் பேஸுக்கு வாங்கலாம், நாங்கள் வேணால் உங்களுக்கு ஒன்று இதே மாதிரி ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதுக்கு ஓ அப்படியா ரொம்ப நல்லது, சரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக அவங்க பேஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி சாய்வன் வா நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாய்வும் அந்த போர்ட்டலுக்குள்ளே போவா. உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த மிலிட்ரி மேனும் அவங்கள பார்த்துட்டு என்ன அவன் அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறானா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இவனும் அதுக்கு மேஜர் லின் அவங்கள பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, உள்ளே போனால் எந்த உயிராபத்தும் இல்லை, நாங்கள் அதுக்குள்ளே போனதுனால தான் எங்களுக்கும் டைம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் சாயும் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைஸில் வர ஹார்ட்வேர் போர்ட் மணிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இதாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தா கேஸ்டல் மாதிரியும் இருக்குது. சாயும் இருந்துட்டு இது எப்படி எல்லாம் மாயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பிரதர் அங்கே பாரு, அங்கே ஏதோ ஒரு பர்சன் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். சரிப்பா கிட்டத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஏஐ கைஸ், நான் ஐஸ்லாண்டுக்கு மாற்றி சொல்லியிருப்பேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தா அந்த ஏஐ இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா நம்பர் 108 பேட்டில் கிரவுண்ட் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு அதுவும் சொல்ல, ஹீரோவும் இது எனக்கு பேட்டில் கிரவுண்ட் சிவிலைசேஷன் தான் ஞாபகப்படுத்துது, இந்த பேட்டில் கார்டு சிவிலைசேஷன் சேர்ந்தவங்க மக்களுக்கு எந்த த்ரெட்டும் கொடுக்க மாட்டாங்க, அப்போ இதுக்கு அர்த்தம் ஹியூமனிட்டிக்கு எந்த த்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்கிறான். பட் நான் என்ன தான் இதை அப்படி நினச்சாலும் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் தான் இங்கே ஃபைனலாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அப்போ அந்த ஐஸ்லையும் வந்துட்டு பிகினிங் த டைஜனஸ்டிக் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணதில் லைஃப் ஃபார்ம், இன்டெலிஜென்ட், கார்பன் பேஸ்டு சிவிலைசேஷன் ஆர்ஜினை சேர்ந்தவங்க போஸ்டர் தப்பா காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் ப்ராசஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணதில் நீங்கள் லெவல் 2 இருக்கீங்க, டைஜனஸ்டிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்ல, சாய்வு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுது. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்ல, சாய்வை ஸ்கேன் பண்ணதில் யாரான்னு வந்துடுது, இது சாய்வை ஸ்கேன் பண்ண முடியல, அப்நார்மலிட்டி டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல, ஹீரோவும் என்ன அப்நார்மலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாய்வா இங்கேருந்து ஓடிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஹீரோவும் சாய் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு ஓடுறான். அந்த கற்சில இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா இவனுங்களை விடாமல் பார்த்தீங்கன்னா அது கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாயும் ஹீரோவும் போர்ட்டலுக்குள்ளே இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அங்கே பார்த்தா அங்கே இன்னுமே மிலிட்ரி மேன் கிளம்பலை. அவங்க எல்லாரும் இவங்கள பார்த்துட்டு ஹீரோவையும் சாயும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த மிலிட்ரி மேன் மேஜர் இன்னும் இருந்துட்டு நீங்கள் அந்த முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கூட இருந்தவன் பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்களை மாதிரி தோற்றுக்கலான்னு கேட்டிருப்பான். ஹீரோ இது ரெண்டையுமே காதில் வாங்காமல் அவன் பார்த்தீங்கன்னா அந்த அப்நார்மலிட்டி சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கான். ஒருவேளை சாய் ஹியூமன் கிடையாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அது அப்நார்மலிட்டி சொன்னதால் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உறுத்தலாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை சாய் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு புத்திசாலியான ஒரு ஜாம்பியாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, இப்போ எதுவாக இருந்தாலும் நான் சாய் ஜாம்பி இல்லைன்னு நிரூபிச்சாகணும், அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஜாம்பிஸோட பிளட்டும் ஹியூமன்ஸோட பிளட்டும் சேம் டைப்பாக இருக்காது, ஜாம்பிஸோட பிளட் க்ரீன் கலரும் ஹியூமன்ஸோட பிளட் ரெட் கலர்னு இருக்கும், அப்போ நான் இதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாயும் நம்ம ஹீரோ பார்க்க, அப்போ பார்த்தீங்கன்னா சாயும் அவன்கிட்ட பிரதர் நீ ஏன் என்னை வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட கையை கொடுன்னு கேட்க அவனும் பார்த்தீங்கன்னா சரினா சொல்லிட்டு கையை கொடுத்துருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 68 முடியுது.
சாப்டர் 69 ஓப்பன் பண்ணால் ஹீரோ அவள் கையை வாங்கிட்டு அவள் கையில் கத்தியை யூஸ் பண்ணி அப்படின்னு லைட்டாக கீறி விட்டுருப்பான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவளும் பார்த்தீங்கன்னா வழியில் கத்திட்டு, டே அண்ணா எதுக்குடா என் கையை வெட்டுற, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவளுங்க இருக்க. அப்போ சாயும் அவளோட பிளட்டை பார்த்துருப்பான். அப்போ பார்த்தா கொஞ்சம் பிளட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நார்மலாக இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா அவளோட பிளட் லைட்டாக க்ளோவாக இருக்கும், அப்படி ரெட் கலரில் க்ளோ ஆகும். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பிளட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாயும் 2 பேருமே அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து க்ரீன் கலரில் இல்லை. ஹீரோவும் நல்ல வேலை க்ரீன் பிளட் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அவளும் கையை பிடிச்சிட்டு என்ன பச்சை கலர் ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்டு, பாரு எனக்கு வலிக்குது, நீ முன்னாடியே என் கையை கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அவள் சொல்ல, ஹீரோவும் அவள் தலையை தடவி விட்டுட்டு, சாரி நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மணி போயிட்டுருப்பான். அதுக்கு சாயும், ஆனால் நீ என்னோட பிளட்டை ரெட் கலரில் இருந்து க்ளோ ஆகுறத பார்த்தியா, அது முன்னாடி நார்மலாக தான் இருந்துச்சு, ஆனால் எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் எதுக்கும் கவலைப்படாத, நீ ஒரு எவால்டு ஹியூமன் ஆகிட்டா, ஸோ இதெல்லாம் நார்மலான விஷயம் தான், அந்த மாதிரி பாடி சேஞ்சஸ் எப்பவும் நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அப்போ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சாயும் கேட்க, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சாரி நீ இந்த இடத்துல இருந்து தள்ளிடுற, நான் தனியாக போய் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறேன், இந்த டைமென்ஷன் போட்டதுக்குள்ளே நான் தனியாக போய் தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்போ இந்த மிலிட்ரி மேனு வந்துட்டு, நாங்கள் அவங்க கூட வரதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லோரும் சேர்ந்து போனால் ஜாலியாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து தான் போகிறாங்க. கேப்டன் சன்னும் மிலிட்ரி மேனும் கூட எல்லாருமே இருக்காங்க, யாருமே பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி மேன் லின்னும் இருந்துட்டு, இது என்ன இடம்னு கேட்க, அதுக்கு அங்கேருந்து ஐசலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வார்கார்டு சிவிலைசேஷனோட நம்பர் 108 பேட்டில் டெஸ்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அனிமி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த 108 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த 108 தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பெற்றிருக்கு அனிமியில். சரி கைஸ், இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி மேன் லின்னர் வந்துட்டு என்ன பேட்டில் கிரவுண்டா அப்படின்னா என்ன, இந்த டெஸ்டிங் கிரவுண்ட்னா அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டிருப்பான். அதுக்கு அந்த ஐஸ்லையும் பேட்டில் கார்டு டெஸ்டிங் கிரவுண்ட் தான் இதுக்கு இந்த நேம் வர காரணம், இங்கே யங் வாரியர்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்காகவும் இந்த இடம் சரியானதாகவும் அவங்களுக்கு வளர்ச்சி அடைய தேவையான உதவியும் பண்ணுறதால இந்த நேம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் தாராளமாக அட்டன் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டா இங்கேருந்து பொட்டியை சத்திட்டு கிளம்ப வேண்டியதான், செகண்ட் சான்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேனல் என்ன வந்துட்டு, முன்னாடி நீங்கள் சிவிலைசேஷன் சொன்னீங்க இல்லையா, அப்போ இது என்ன மாதிரியான சிவிலைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த சிலையை வந்துட்டு, இதுதான் வார்கார்டு சிவிலைசேஷன், இது அதோட இவங்க தான் ஆன்சியன் இன்டெலிஜென்ட்லேயே சிறந்தவங்களாக இருந்தாங்க, இவங்ககிட்ட எல்லா விதமான இன்டெலிஜென்ட்டும் இருந்துச்சு, ஒரு காலத்தில் இவங்க தான் இந்த உலகத்தோட மாஸ்டராக கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கோம். இந்த ஆன்சியன் சிவிலைசேஷன்னா கைஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க தான். அதுக்கு அர்த்தம் நிறைய அனிமல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சியன் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மிலிட்ரி மேன் வந்துட்டு என்ன இந்த உலகத்தில் மாஸ்டரோட இருந்திருக்கான்னு சொல்கிறீங்க, அப்போ ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா தலைமுறையாக வாழ்ந்திருக்கோம், இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அப்போ அதுக்கு அந்த ஐஸ்லையும், உங்களோட கண்ணோட்டத்துக்கே நான் வரேன், இவங்க பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, அதுவும் பல தலைமுறைகள்னால் 1-2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க, நீங்கள் வெறும் சில 100 வருஷம் தான் வாழ்ந்துருக்கீங்க, இந்த காலத்திலேயே அவங்களோட எல்லா சுவடும் தடையும் ஆதாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுமிக்கிற நொடியில் காஸ்மாலஜியால் காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்கோம். அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேன் வந்துட்டு, சரி இதெல்லாம் அழிஞ்சு போச்சு இருக்கட்டும், ஆனால் நீ மட்டும் எப்படி இருக்க, உன் கூட இருந்த மற்றவங்க எங்கே, நீயும் அந்த சிவிலைசேஷன் அந்த ஆள் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஐஸ்லையும் என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கான அத்தாரிசேஷன் இல்லை, ஸோ என்னால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஹீரோவும், நாங்கள் இங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம், நீங்கள் எங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் வைக்க போகிறீங்கன்னு கேட்க, அதுக்கு ஐஸ்லையும் இவங்ககிட்ட, இந்த டெஸ்ட் உங்களோட டிஎன்ஏவில் புது டிஎன்ஏவை மிக்ஸ் பண்ணோம், இது மூலயமா உங்களுக்கு புது பவர் கிடைக்கும், அதனால இந்த டெஸ்ட்டு கண்டினியூ பண்ணோம், இன்னமும் உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு உங்களோட பவர் அப்புறம் காம்பேட்டபிலிட்டி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே ஆரம்பிக்கலாம்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஸ்கேன் பண்ணி அவனோட டிஎன்ஏலாம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்களா, அதனால இவனுக்கு பார்த்தீங்கன்னா level 2S ஜீன் உங்களுக்கு கிராண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த மிலிட்ரி மேனுக்கு பார்த்தீங்கன்னா level 2A, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் சன்னுக்கு பார்த்தா level 1A, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா E அப்புறம் D ரேங்க் கிடச்சிடும். ஹீரோ இதை பார்த்துட்டு நான் நினச்ச மாதிரியே மற்றவங்களுக்கு E அப்புறம் D ரேங்க் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். அப்போ இந்த ஐஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டக்கிள்ஸ் மாதிரி வர வச்சுருக்கோம், அந்த டெஸ்ட் வில் பிகின் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கிட்டு அவனுங்க மேலே டெண்டக்கிள்ஸை வர வச்சு அவனுங்க தலையில் வச்சுருக்கோம். ஹீரோவும் இதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, அதோடு பார்த்தீங்கன்னா சாப்டர் 69 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோட ஃபாஸ்ட் வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை கைஸ்.